ஒரு பறவை ரொம்ப நாள் ஒரு மரத்துல கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த மரம் ரொம்ப பழசு. அந்த பறவைக்கும் அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ். அதனால அது எங்கேயுமே வந்து போகணும் அப்படின்னு விருப்பப்படல. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பெரிய புயல்ல அந்த மரத்தோட கிளைகள்லாம் உடைஞ்சு, அதோட கூடெல்லாம் வந்து கீழ விழுந்து, அதுக்கு இனிமே வந்து கூடே கட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அந்த பறவை கண்டிப்பா வேற இடத்துக்கு மைக்ரேட் ஆகியே ஆகணும். ஸோ அப்படி ஒரு நாள் தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கப்போ, ஒரு நந்தவனத்த பாக்குது. அங்க வந்து நெறைய அழகான பறவைகள், புது புது வெரைட்டியான பறவைகள்லாம் இருக்கு. ஸோ இதுவும் என்ன நினைக்குது, ஓகே இங்க நெறைய பேர் இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து நம்மளும் கூடு கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட கூட்ட அங்க கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த நந்தவனத்துல இருக்கிற எல்லா பேர்ட்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, அழகா வந்து அவங்க கூட பழகி, பேசி எல்லாம் ஹேப்பியா இருந்தாங்க. ஸோ அந்த பறவைக்கு அப்பதான் புரிஞ்சது, நம்ம ஒரே மரத்துல தனியா ரொம்ப நாள் வந்து கம்ஃபோர்ட் ஜோனுக்காகவே இருந்துட்டோம். நம்ம வந்து வெளி உலகத்தை பார்க்கல. பட் கடவுளா பார்த்து தான் நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நெனச்சது. ஆனா அது அந்த மரம் உடைஞ்சப்போ நெனச்சது என்னன்னா, "ஐய்யய்யோ! இந்த மரம் இப்ப விழுந்துருச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த லைஃப்ல என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தது. ஸோ ஒரு வேள வந்து நமக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம எல்லாரும் சில சமயம் துவண்டு போயிருவோம். ஆனா, கடவுள் நமக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருப்பாங்க. அத நம்ம வந்து கிராப் பண்ணி, லைக் ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ஸோட போனோம் அப்படின்னு சொன்னா, டெஃபினட்டா நமக்கு ஒரு நல்லது நடக்கும். இந்த பறவையும் வந்து இப்ப ஹேப்பியா ஆன மாதிரி, நமக்கும் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல சூழல் நடக்கும். இத ஏன் நான் சொல்லணும்னு நெனச்சேன்னா, சில சமயம் நம்ம கரியர்ல வந்து அன்டில் அன்லெஸ் ஒரு பேட் மேனேஜரோ, இல்ல ரெசஷனோ வந்து நம்மள புஷ் பண்ணி வெளியில தள்ளி விடுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளியில போகவே மாட்டோம். பட் இதே வந்து நமக்கா தேடணும் அப்படிங்கிறப்போ ஒரு பயம் வரும். நம்ம இங்க இருக்கிறத விட வெளியில போனா எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்ட்டு. சில சமயம் இந்த ரெசஷன் பீரியட்ல நம்ம இருக்கிற ஜாப் போனா கூட டெஃபினட்டா நமக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கணும். செகண்ட் திங் நம்ம இருந்த இடத்துலயே இருந்து ரொம்ப நாள் இருந்துட்டோம் அப்படின்னா, வெளி உலகத்துல இருக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்கு தெரியாம போயிடும். ஸோ வென் வி ஆர் ஹேவிங் அ அபண்டன்ஸ் மைண்ட் செட், எவ்ரிதிங் வில் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் அஸ்.